பெரும் விவசாய நிலங்களை பாழாக்கி விவசாயிகளுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்துகின்ற இந்த காட்டு பன்றிகளை விவசாயிகள் சுட்டுக் கொள்வதற்கோ அல்லது பிடிப்பதற்கோ இதையே பல பேர் இன்றைக்கு நம்முடைய வனத்துறை கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் கூட இது மிகப்பெரிய ஒரு அருமையான சுவையான உணவு என்கிற அடிப்படையில் திருட்டுத்தனமாக வேட்டையாடுகின்ற சூழலும் இருந்து வருகிறது. அதை அரசு அனுமதித்தால் அது மிக எளிதாக அது ஒழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை அரசு பரிசீலனை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டு, குறிப்பா என்னுடைய வடதமிழ் மாட்டில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே பெரும்பான்மையா மயில்களுடைய எண்ணிக்கை இனப்பெருக்கம் அது பல்லாயிரக்கணக்கில் பல லட்சக்கணக்கிலே இன்றைக்கு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும். ஒரு காலத்தில் மயிலை பார்ப்பது என்பதால் அரிது. நம்ம கூட வாகனங்களில் போய் மயில் நின்னா இறந்து ஒரு புகைப்படம் எடுப்போம். ஆனா இன்னைக்கு மயில் நம்மளை துரத்தி வந்து பார்க்கிற அளவுக்கு இருக்கு இன்னைக்கு கோயில்கள்ல, விவசாய நிலங்கள்ல, எல்லா இடங்களிலும். ஆதலால் அது மயில்கள் நம்முடைய தேசிய பறவையாகவும் இருக்கிறது, கடவுள் நம்பிக்கைக்குரியவர்களாக வணங்கப்படுகின்ற ஒரு வனவிலங்காகவும் இருக்கிற காரணத்தினால் ஏற்கனவே மயிலை வேட்டையாடியவர்கள் மீது குறைந்தபட்சம் 7 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை இருக்கக்கூடிய கடுமையான சட்டங்களும் இருக்கின்ற காரணத்தினால் அதை மட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு நம்முடைய அரசு, வனத்துறை, சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் வேறு ஏதாவது மாற்று திட்டங்கள் வைத்திருக்கிறார்களா என்பதையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தன் பதில் உரையிலேயே தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.